எனக்கு ஒரு 8 இயர்ஸ் தான் ரொமட்டாய்டு இருக்குங்க. மெயினாக என்னால் பெயின் கில்லர் இல்லாமல் இருக்கவே முடியாதுங்க. ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸ் தான் நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதே விட்டுட்டேன். என்னால் ஒரு இடத்துல உட்காந்துருந்தேன்னா உட்காந்து என்னால் உடனே எழுந்து நடக்க முடியாதுங்க. யூடியூப் மூலமாக தான் சாரோட வீடியோ பார்த்தேன். நான் பார்த்துட்டு சரி ஓகே ஒன்ஸ் வந்து பார்த்துட்டு போகலான்ட்டு வந்து சாரை பார்த்தேன். எனக்கு வந்து 2 மந்த்துக்கு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. எல்லாத்துக்கும் என்ன அட்வைஸ் பண்ணுறேன்னா, ரொமட்டாய்டு இருக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இது ரீச் ஆகணும். ஏன்னா சார் கிட்ட வந்துட்டா கம்பல்சரி கியூரபிள் தான். நீங்க சினிமால இருந்து நான் நிறைய படங்கள் பார்த்துருக்கேன். எப்படி இப்படி ஆன்மீகத்துக்கு வந்தீங்க நீங்க? எனக்கு குலதெய்வம் வந்து பெரியாண்டவர்னு திருச்சிக்கிட்ட ஒரு குலதெய்வம் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா மண்பானை. அந்த வந்து எங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கும் அந்த குலதெய்வம். அந்த குலதெய்வத்தை நான் முதல்ல நேரில் பார்த்தேன். நேரில் பார்த்தேன். அவர் ரொம்ப வயசானவர். ஆக்சுவலாக 1500 வயசுக்கு மேலே இருக்கும். இப்போ கூட நான் உங்கள்கிட்ட பேசும்போது எனக்கு அவர் வெளியில் இருக்கிறவங்களாம் தாத்தா 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 அப்படின்னு பண்ணும்போது உள்ளே வந்து பார்த்தா நான் மட்டும் இருக்கேன். நாங்கள் போய் தாத்தான்னு சொன்னோன்னா அவர் கல்கண்டு கையால் கொடுத்துட்டு தலையில் கை வச்சிட்டாரு. அது பேர் ஆன்மீகத்தில் வந்து திருவண்ணாமலை ரமணாசிரமத்தில் தான் நாங்கள் தங்கியிருந்தோம். தூரத்தில் நான் கார் ஓட்டிட்டு வரேன். டொபக்குன்னு கார் ஆஃப் ஆயிடுச்சு. கார் ஆஃப் ஆனோடனே அங்கே ஒரு மகான் ஜடாமுடியோட 10-11 மணிக்கு நைட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. மரம் மட்டும் 20 அடி. அதுக்கு நடுப்புற நான் எந்த சுவாமியை பார்த்தனோ அந்த சுவாமி உட்காந்துட்டு இருக்காரு. சடன்லி கண்ணை வீழ்ச்சி பார்க்குறாரு. அம்மா செத்து போய் ஒரு வருஷம் கூட ஆகலை, எப்படி நீ வந்து உபாசகம் எடுத்த? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தகப்பனாருக்கு 1 வருடம், தாயாருக்கு. உலகத்துல உள்ள லௌகீக விஷயம் எல்லாமே இந்த சர்வம் புவனேஸ்வரி மூலியமா அனைத்து விஷயமும் கிடைச்சிடும். இப்போ நம்ம பார்க்குற உறவுகள் அவங்களும் சொல்லலாமான்னு கேட்போம். தாராளமா சொல்லலாம். எப்படி சொல்றது? காலையில எழுந்தோன்னா ஒரு விளக்க ஏற்றும் போது சுகமே சொல்லுங்க சார். சுகமே சொல்க சர்வம் புவனேஸ்வரி. ரொம்ப நாளா பேசிட்டு இருந்தோம். ஆனா சங்கட சைத்து இன்னைக்கு தான் நம்ம வந்து உட்காந்து பேசணுங்கிறது இறைவன் விநாயகர் போட்ட முடிச்சு இன்னைக்கு உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் சினிமாவில் இருந்து நான் நிறைய படங்கள் பார்த்துருக்கேன். நீங்கள் நடித்த படங்கள்லாம் பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமும் நம்ம ஆன்மீகத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், ஜோதிடத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். எப்படி இப்படி ஆன்மீகத்துக்கு வந்தீங்க நீங்கள்? ஆன்மீகத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஆன்மீகம் மேலே ஒரு பெரிய பற்று உண்டு. என்னோட 1 வயசு 1.25 வயசுலேருந்தே எனக்கு ஆன்மீகம் மேலே ஒரு பற்று உண்டு. எனக்கு குலதெய்வம் வந்து பெரியாண்டவர்னு திருச்சிக்கிட்ட ஒரு அந்த குலதெய்வம் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா மண்பானை. மண்பானைக்குள்ள நெல். அது எப்படின்னா உத்தராயணமாக இருக்கணும், ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கணும், எல்லா பங்காளிகள் ஜாயாதிகாரங்க எல்லாரும் சேரணும், எந்த வித தீட்டும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு ஊர்ஜிதமான ஒரு பவர்ஃபுல்லான தெய்வம் அது. அந்த வந்து எங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கும் அந்த குலதெய்வம். அந்த குலதெய்வத்தை நான் முதல்ல நேரில் பார்த்தேன். நேரில் பார்த்தேன். எங்கள் அம்மா வந்து எனக்கு இந்த உருளைக்கிழங்கு, வெண்டைக்காய், சேப்பங்கிழங்கு இந்த மாதிரி காய்கறின்னா அந்த சின்ன வயசில் அந்த பசங்களுக்கு பிடிக்குங்கிறதுனால எனக்கு வெண்டைக்காய் அன்றைக்கி பண்ணியிருந்தாங்க. கொடுத்துட்டு நாங்கள் சுவாமியை பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு நான் தாத்தா, அவர் ரொம்ப வயசானவர். ஆக்சுவலாக 1500 வயசுக்கு மேலே இருக்கும். இப்போ கூட நான் உங்கள்கிட்ட பேசும்போது எனக்கு அவர் முகம் வரும். இப்போ கூட எனக்கு அவர் பேசும்போது என் முகம் வரும், இங்கே நிற்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதுதான் முதல் அனுபவம் எனக்கு ஆன்மீகத்தில். அது என்ன அப்படின்னா, அவரை நான் வெண்டைக்காவை சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அவர் மேலேருந்து அவரு கீழே வந்து எனக்கு கையால் அவரும் சாப்பிட்டுட்டு எனக்கு அது வேணும் அப்படின்னு அவரு எனக்கு கையால் ஊட்டி விட்டு வச்சுட்டு டக்குன்னு இதுவாயிட்டாரு. அதுக்கப்புறம் வெளியில் இருக்கிறவங்களாம் தாத்தா 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 அப்படின்னு பண்ணும்போது உள்ளே வந்து பார்த்தா நான் மட்டும் இருக்கேன். அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம், என்னடா அது இந்த பையன், என்னடா தாத்தா எல்லாம் ஊர்ல இருக்காரு, எங்க அப்பாவோட அப்பா ஊர்ல இருக்காரு, நீ யார தாத்தா தாத்தான்னு சொல்லிக்கிட்டு இருக்க? எத்தனை வயசு இருக்கும்? ஒரு 2-2.25 வயசு இருக்கும். ஓகே. ஒரு பேச்சு ரொம்ப அனுபவம் இல்லாம ஒரு மயல உள்ள பேச்சு தான். நான் அது கையை காட்டி இங்க தாத்தா அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த சமயத்துல மகா பெரியவர் தெரியுமா? மகா பெரியவர்கிட்ட வந்து நாங்க ரொம்ப ஈடுபாடு அதிகம். இந்த விக்கு விநாயகராம், டி.எஸ். சுபாஷ் சந்திரன் இந்த மாதிரி கெட்டம் பிளேயர் அந்த குடும்பத்திலேருந்து வந்தவன் தான் நான். ஆக்சுவலி பேசிக்கலி கெட்டம் பிளேயர்னு கூட. ஸோ எங்களுக்கு ஈடுபாடு ரொம்ப அதிகம் மகா பெரியவர் மேலே. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? நல்லா பார்த்துருக்கேன். அதோட அனுபவம் தான் இது. வந்து ஒரு 2.25 வயசு இருக்கும். சுவாமி கிட்ட போயிட்டு இருக்கேன். கயிறு கட்டியிருப்பாங்க, அவர்கிட்ட போக முடியாது. ஆமாம். நான் என்ன பண்ணேன், தாத்தா தாத்தான்னு உள்ளே ஓடி போயிட்டேன். உள்ளே ஓடி போனோன்னே இந்த கூட இருக்கிற பால பெரியவா, ஜெயேந்திர பெரியவாலாம் புடின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பெரியவா வந்து இல்லை குழந்தைய உள்ளே விடு,
இந்த கைப்பிடி இருக்கு இல்லையா, இந்த கைப்பிடி ஈஸி சேர்ல தான் அவர் படுத்திருந்தார். நான் போகிற ரொம்ப வயசானவர். கைப்பிடி உட்காந்துட்டு நாங்கள் போய் தாத்தான்னு சொன்னோன்னா அவர் கல்கண்டு கையால் கொடுத்துட்டு தலையில் கை வச்சிட்டாரு. அது பேர் ஆன்மீகத்தில் வந்து பரிஷ தீட்சைன்னு சொல்லுவாங்க. கண்ணால் பார்க்கறது வந்து நேத்திர தீட்சை, கை வைக்கிறது வந்து பரிஷ தீட்சைன்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு அந்த வயசுலயே பரிஷ தீட்சை கிடைச்சிருச்சு. பரவாயில்ல. நாளில் கேது இருக்குதுனாலே இருக்கலாம். இல்ல, நாளில் கேது இருந்தால் நிறைய அற்புதங்கள் நடக்கும். அதுல ஒரு அற்புதம் இதுவா நினைச்சு. எனக்கு எங்க அம்மாவோட ஆன்மீகம், எங்க அம்மா வந்து அம்பாளுக்கே தத்து கொடுத்துட்டாங்க. நாளில் கேதுன்னு சொல்லும் போது எங்க அம்மா வந்து அம்பாளுக்கே தத்து கொடுத்துட்டாங்க. எங்க அம்மாவோட அனுபவம் கிட்டத்தட்ட அப்படியே தான் வந்துட்டு இருக்கும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஆவணி ஆகட்டும், இது எங்க அப்பா பண்ற பூஜை. எங்க அப்பா நிறைய காயத்ரி ஜபம், காயத்ரி ஹோமம், காயத்ரி உபாசகர். எங்க தாத்தா புவனேஸ்வரி உபாசகர். இந்த மாதிரி அந்த வயசுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இதுவா இருந்தது. அப்படியே போச்சு. 2014-17 எங்க அம்மா உடல்நிலை சரியில்லாம, கிட்னி ஃபெயிலியர். அப்ப வந்து எங்க தாத்தா, அப்பாவோட அப்பா வந்து புவனேஸ்வரி உபாசகர். அம்மாவோட அப்பா வந்து நல்லா சித்தரை பத்தி பேசுறது, சித்தரோட விஷயங்களை என்ன சித்தரை கேட்டாலும் சொல்லுவார். குழந்தையானந்த சித்தர், ரோடு சாமி, எல்லாம் அவர்கிட்ட கேட்காத தெரியாத சித்தரே கிடையாது. எல்லா சித்தர் கடையும் சொல்லுவார். அவரோட வருஷாப்திகம், அவர் போய் 1 year ஆச்சு. அப்பதான் எங்க அம்மாவுக்கும் உடல்நிலை சரியில்லாம இருந்தது. அப்போ திருவண்ணாமலை ரமணாசிரமத்துல தான் நாங்க தங்கியிருந்தோம். ஆமா, திருவண்ணாமலையில ரமணர் வந்து எங்களுக்கு ஒரு விதத்துல உறவு. ஸோ அதனால அங்கேயே எங்களுக்கு ரூம் கொடுத்துருந்தாங்க. அங்க வந்து தங்கியிருந்தோம். தாத்தாவோட வருஷாப்திகம். ஸோ அந்த சமயத்தில் என்ன ஆயிடுச்சு, அம்மாவுக்கு வந்து திடீர்னு மூச்சு ப்ராப்ளம் வந்துடுச்சு. ஒரு 1:30-2 மணி இருக்கும் மார்னிங். அப்போது நேர ரமணரோட ஹாஸ்பிட்டலுக்கே போனோம். அது உள்ளுக்குள்ளே போனோம். ரமணரோட ஹாஸ்பிட்டல் இதில் கிடையாது, மெயினில் கிடையாது, உள்ளுக்குள்ளே போகிற மாதிரி இருந்து. போகிற சமயத்தில் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு அம்பாள் கோயில். அப்பா போகும்போதே சொல்லிட்டு போகிறாரு, இந்த அம்பாள் கோயில் ரொம்ப இதுவாக இருக்கே, ரொம்ப தேஜஸாக இருக்க அம்பாள் அப்படின்னா. நான் பார்க்கல, வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன். அங்கே உள்ளே போனோன்னா அம்மாவோட ஃபைல் எடுக்க மறந்துட்டோம். அம்மாவை போய் ஃபைலை இது பண்ணி வச்சுட்டு, அப்பா நீ அம்மாவை நான் பார்த்துக்கிறேன், அம்மா போய் அட்மிட் பண்ணிட்டு அப்பா பார்த்துக்கிறாரு, நீ போயிட்டு ஃபைல் எடுத்துட்டு வா. நான் ஃபைல் எடுத்துட்டு இருக்கிறதுக்கு திருப்பி காரை எடுத்துட்டு வரேன். ரொம்ப சில் கிளைமேட்னால ஏசி போடல, இந்த திறந்துட்டேன். இப்போ கூட நீங்கள் சொல்ல மாட்டீங்க, கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. இப்போ கூட இங்கே உங்களுக்கு பின்னாடி இருக்கிற லைட்டு தூரத்தில் நான் கார் ஓட்டிட்டு வரேன். டொபக்குன்னு கார் ஆஃப் ஆயிடுச்சு. கார் ஆஃப் ஆனோடனே அங்கே ஒரு மகான் ஜடாமுடியோட வா. இப்போ கூட என்னால் சீரியஸ்லி என்னால் இப்போ சொல்ல முடியல. அப்படி ஒரு மகான் வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு நிறைய தெரியும் போது ஒரு 2 செகண்ட் என்னால் பேச முடியல. 2 செகண்ட் கழிச்சு அவர் மறைஞ்சிட்டார். யாரு அவர், எங்கேருந்து வந்தாரு, என்ன எதுக்கு நம்ம முன்னாடி வந்தாரு, எதுக்கு வண்டி ஆஃப் ஆச்சு நம்ம முன்னாடி பார்த்தாரு, எதுவுமே தெரியாது. அப்போ திருப்பி நான் ரூமுக்கு போயிட்டு ஃபைல் எடுத்து வந்துட்டேன். ஆனால் அதை பற்றி என்ன ஓடிட்டே இருக்குமே, ஓடிட்டே தான் இருந்தது. உன்னோட எங்கள் அம்மாவை கூப்பிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் இது பண்ணிட்டு, அன்னைக்கு எங்கள் அம்மா ஓரளவு சரியாயிடுச்சு. உடனே சென்னைக்கு கூப்பிட்டு வந்தால் தூங்கலை பார்த்துங்க. அன்னைக்கு ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக தூங்கலை. அம்மா எழுப்பினதுலேருந்து தூங்கலை. அது நடந்துடுச்சு. அன்னைக்கு காத்தாலேயே நேர SRM ஹாஸ்பிட்டல் தான் எங்கள் அம்மா டயாலிசிஸ் காத்தாங்குளத்து. அதை முடிச்சுட்டு நேரம் நைட்டு வந்துட்டோம். நைட்டு ஒரு 10-11 மணிக்கு நைட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. திருப்பி வெடிக்காத்தால கனவு. நான் வேற உடையில் இருக்கேன், வெள்ளை உடையில் இருக்கேன், பச்சை பசேன்னு இருக்கு. 20 அடி தண்டு மரம் மட்டும் 20 அடி. அதுக்கு நடுப்புற ஒரு நான் எந்த சுவாமியை பார்த்தனோ அந்த சுவாமி உட்காந்துட்டு இருக்காரு. இது நேரில் பார்த்தது, இது கனவு. உக்காந்துட்டு இருக்கிறவர் இப்போ நீங்களும் நானும் எதிரும் முதிருமா இருக்க மாதிரி இருக்கும். கிட்டக்க போறேன், நான் அவரை தொடலை, அவர் என்ன தொடலை. சடன்லி கண்ணை வீழ்ச்சி பார்க்குறாரு. அவர் நேத்திரம் என் கண்ணில் பட்டது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் எனக்கு பரிசு தீட்சை கிடைச்சிருச்சு. ஆமாம், பெரியவாட்டு வந்து மகா பெரியவாட்டு வந்து இது நேத்திர தீட்சை கிடைச்சிருச்சு. டப்புன்னு அடிச்சது. அடிச்சோடனே இப்படி உக்காந்தேன். இந்த படத்துலலாம் பார்த்து இப்படி நிஜமா நடந்தது. அதுக்கு அடுத்த நாளைக்கு நெவர் பிலீவ் இட்,
குளிச்சதுலேருந்து என்னமோ ஸ்லோகம், ம் சித்தர்கள் ஸ்லோகம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா முழு சமஸ்கிருதமாக இருக்காது, ஆமாங்க. தமிழ் சமஸ்கிருதம் கலந்து ஒரு மாதிரி இருக்கும். நான் அடுத்த வாட்டி எடுத்துகிட்டு வரும்போது ஒவ்வொன்றா அதை நான் இது பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஒரு 20 ஸ்லோகம் சுவாமி எனக்கு கொடுத்துருக்காரு. ம் எங்கள் அம்மா சொல்ல சொல்ல எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் காயத்ரி ஜபம் யூஸ்வலாகவே பண்ணுவேன், ரொம்ப பண்ண மாட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் சகஸ்ர காயத்ரி பண்ணிட்டேன். ம் ஒரு நாளைக்கு 1008 சகஸ்ர காயத்ரினா அது டெய்லி பண்ணிட்டு இருப்பேன். பண்ணிட்டு இருக்கும்போது என்னோட பர்சனலாக எனக்கு ஒரு இஷ்யூ நடந்தது 2018. என் லைஃப்பில் ஒரு பர்சனலான ஒரு இஷ்யூ, பயங்கர பெயின்ஃபுல். அதுக்கு நடுப்புற அம்மாவோட டயாலிசிஸ், அது ஒரு பெயின்ஃபுல். என் பர்சனல் இஷ்யூவில் ஒரு பெயின்ஃபுல். அப்போது ஆஸ்திரேலியாவிலேருந்து கவிதான்னு ஒரு அக்கா, அந்த அக்கா வந்து மால் முருகன்னு ஒரு அண்ணாவை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க. அவர் யாருன்னா அட்வொகேட். அவர் அட்வொகேட்டுன்னு பேர் தானே தவிர்த்து அவருக்கு தெரியாத அந்த இதுவே கிடையாது. அவர் வாசி யோகி. அவர் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. இங்கே வடபழனி ஃபோரம் மாலில் அவரை பார்த்த சொன்னால் நம்புவாங்களா? ஸ்பிரிச்சுவல் பர்சனும் ஃபோரம் மாலில் பார்த்தேன்னு. நிறைய பேர் கனவு என்னன்னா ஸ்பிரிச்சுவல் பர்சன்னா ரோட்ல தான் இருப்பாங்க, அவங்க வந்து வெள்ளை ட்ரெஸ் போட்டு முடி வச்சிருப்பாங்க, அப்படிதான் சொல்லுவாங்க. நானே கேட்டிருக்கேன் இளமையாட்ட கேட்டப்ப சித்தர் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டேன். ஃப்ளைட்ல அவங்க கூட பக்கத்தில் உட்காந்துருவாங்க, உங்களுக்கு தெரியாது மாதிரி, அந்த அளவுக்குலாம் க்ளோஸாக இருப்பாங்க, நான் உங்களுக்கு தெரியாதும்பாங்க. இவர் வந்து பேண்ட் ஷர்ட்டை தான் போட்டிருப்பாரு. நீங்க நம்பவே மாட்டீங்க, அவர் ஆன்மீகவாதின்னு யாருக்குமே தெரியாது, அவரே சொன்னாதான் உண்டு. அவர்கிட்ட கமிட் பண்ணி வச்சிட்டாங்க. என்னன்னா யூ நெவர் பிலீவ் இட், நான் எங்கே இருந்தாலும் அங்கே ஒரு கால் வரும். எனக்கு ஒரு பிரச்சனை இருந்தது அப்போ. ஐ cannot say frankly about this. அதனால வந்து எனக்கு அந்த இதனால எங்கடா இருக்க, நீ இங்கே வீட்டுக்கு கிளம்பு, இங்கே நிற்காத, வீட்டுக்கு கிளம்பு அப்படி சொல்லி சொல்லி சொல்லி. ஆனா உங்களுக்கு தெரியாது, அவருக்கு தெரியாது நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரியாது. ஆனா he will say where I am being. டக்குன்னு ஃபோன் அடிச்சு அவரே சொல்லுவாரு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க போ அப்படின்னுவாரு. பட் அதுக்கு என்னன்னா நம்ம அவர்கிட்ட கமிட் ஆகணும். இல்ல எல்லாத்துக்கும் காரணம் நம்பிக்கை தானே சார். நம்பிக்கை இல்லைன்னா ஒண்ணுமே நடக்காது. அவர் வந்து அவர் கமிட் ஆகணும். இன்னைக்கும் எனக்கு ஏதாவது பிரச்சனைனா, நாளைக்கு பிரச்சனை நீங்க ஃபோன் பண்ணனா நினைச்சாலே ஃபோன் வந்துடும், அப்படி இல்லைனாலும் ஃபோன் பண்ணா அன்னைக்கு நடந்துரும்னு வரு. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் தீர்ந்துடும். அதுக்கப்புறம் நிறைய ஜபங்கள் ஆரம்பித்தேன். அவரோட இது கிடைச்சோன்னே நிறையா திருப்பி ஜபங்கள், கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஜபம் பண்ண ஆரம்பிச்சேன். எங்கள் அம்மாவுக்கு ஒரு பயம் வந்துருச்சு, எங்கே நான் சாமியாரா கிமியாரா போயிடுவேணும்னு எங்கள் அம்மாவுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஸோ எங்கள் அப்பாட்ட சொன்னார், என்ன அவன் சினிமாவில் இவ்வளோ நாள் இருந்தால் திடீர்னு என்னமோ இவ்வளோ ஜபம் பண்ணுறானே, என்ன ஏதோன்னு தெரியல, அவன் நிம்மதியானா அதை விட்டுருந்தேன். நாளையில் 3-4 மணிக்கு எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் ஆரம்பித்தேன்னா 7:30 மணி 8 மணி ஆகிடும். அம்மாவோட டயாலிசிஸ் போது மட்டும் காலையில் எழுந்துக்கணும், கொஞ்சம் பண்ணிட்டு அங்கே போய் திருப்பி காரில் உட்காந்து பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஆரம்பிச்சு எங்கள் அம்மா 2020 பாசிட்டிவ். அது வரைக்கும் ஜபந்தான், தபஸ் தான். அது வரைக்கும் நான் உபாசகம் எடுக்கல, அம்பாள் உபாசகம் எடுக்கணும்னு ஐடியாவும் கிடையாது. அப்புறம் அம்பாள் உபாசகத்தை திடீர்னு எடுக்கிறேன். அது எப்படி வந்தது அப்படின்னா, என்னோட நண்பரான ஆனந்தராகம் சீரியல் அழகப்பன் என்னோட நண்பர். அவர் திடீர்னு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு, என்னடா நம்ம வீட்டில் புவனேஸ்வரி அம்மா கிட்டத்தட்ட ஒரு 70-80 வருஷமாக இருக்கிற அம்மா, நீ அதுக்கு ஜபம் பண்ணுற ரைட்டு, அதுக்கு நீ உபாசகமும் பண்ணலாமே, உனக்கு தான் அதில் தெரியுமே, தாத்தாவை நினச்சி நீ பண்ண ஆரம்பிக்கலாமே அப்படின்னோட அவர் போன அடியோட உடனே ஆரம்பிக்கிறேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, எங்கள் அம்மா செத்து போய் ஒரு 6வது மாதம் ஆரம்பிக்கிறேன். எல்லாரும் கேட்குறாங்க, அம்மா செத்து போய் ஒரு வருஷம் கூட ஆகலை, எப்படி நீ வந்து உபாசகம் எடுத்த அப்படின்னு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, தகப்பனாருக்கு 1 வருடம், தாயாருக்கு 6 மாதம், சகோதரனுக்கு 3 மாதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது பஞ்சாங்கத்திலேயே இருக்குது. ஸோ நான் 6 மாதத்தில் அம்மாவுக்கு ஆரம்பித்த பிறகு ஒரு கட்டம் போயிட்டே இருக்கு, ஒரு 3-4 மாதம். திடீர்னு தாத்தாவோட எழுதினது இருக்கு, தாத்தா எப்போ ஆரம்பிச்சாருன்னு. அது கிடைக்குது, உங்க கையில் கிடைக்குது. இது வரைக்கும் அது எங்கே இருந்துன்னே தெரியல. நான் ஜூன் 16 ஆரம்பித்தேன், அம்மா இறந்து போனது டிசம்பரு. ஜூன் 16-17 அது கரெக்டாக எனக்கு தெரியல. பட் அதே டேட்டில் தாத்தா வந்து அந்த பல வருஷங்களுக்கு முன்னாடி தாத்தா ஆரம்பிச்சிருக்காரு. பாருங்க, இயர் மட்டும் வேற பாருங்க. 16னா அதுவும் கேதுவாக தான் வருது. எப்படி அது வந்து சாத்தியம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
அதுக்கப்புறம் புவனேஸ்வரிய வேண்ட 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 நான் சர்வம் புவனேஸ்வரீம்னு போட்டேன். ஆரையம் அது போட்டேன். அம்பாள் என்கிட்ட சொல்றா, சர்வம் புவனேஸ்வரிம் என்ன அர்த்தம்டா? சர்வம் புவனேஸ்வரி அப்படி போடு. ஹ்ரீம் ஹ்ரீம்ங்கிற பீஜ மந்திரத்துக்கு சொந்தக்காரி புவனேஸ்வரி, ஞானக்கார், நாபிகமலத்திலேருந்து வருது. சர்வம்னா எல்லாம், புவனம்னா உலகம், ஈஷ் அம்பாலும் ஈஸ்வரனும் கலந்தது, வா ரீம் எல்லாமே அதுக்குள்ள அடக்கம் அப்படிங்கிறத நான் தான். அது இது எங்கேயுமே இருக்காது. புதுக்கோட்டையில் தான் புவனேஸ்வரி ரொம்ப ஃபேமஸ், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இங்கே அம்பத்தூர்ல இருக்கு. ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி புதுக்கோட்டை சாந்தானந்த சுவாமிகள் தான் எங்கள் தாத்தா தீட்சை எடுத்துக்கிட்டாரு. ஸோ எனக்கு இங்கிலேருந்து தான் ஆன்மீகம் ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் பல விதங்கள் நம்மளால எவ்வளோ பேருக்கு இது பண்ண முடியுமோ அவ்வளோ பேருக்கு ஜாதகம் பார்க்கணும்னு இல்லை, நம்ம அப்படியே சொன்னாலே அது அப்படியே பலிக்குது. நம்ம ஒரு விஷயத்த முகத்துல பார்த்தாலே சொல்றோம், அது அப்படியே அமைப்பில் இருக்கு. இது நம்ம காலரை தூக்கி விடுறதுக்கு எதுவுமே கிடையாது. நம்ம எல்லாம் ஒரு கருவிகள் தான், பிச்சை தான் வாங்குறோம். இதுதான் உண்மைதான். நீங்க சொன்னீங்களே இந்த மந்திரத்தை, இப்ப நம்ம பாக்குற உறவுகள் அவங்களும் சொல்லலாமான்னு கேட்பாங்க. தாராளமா சொல்லலாம். எப்படி சொல்றது? காலையில எழுந்தோன்னா ஒரு விளக்க ஏற்றும் போது சர்வம் புவனேஸ்வரின்னு சொன்னீங்கன்னா, புவனேஸ்வரிங்கிறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அபேகஷ்டத்தோட வெப்பன் இல்லாம இருக்கிறவ, கையில வெப்பன் இல்லாம இருக்கிறவ சாந்த ரூபிணி. சாந்த ரூபிணினா அம்மாங்கிற ஒரு பேர் போனவளுக்கு ரொம்ப அழகானவ. அவ தசாமகா வித்யால ஒரு தசமகா வித்யாவ. இதனால என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உறவுகள் அதான் கேட்பாங்க, என்ன கிடைக்கும் மந்திரத்தை சொல்றதுனால. உலகத்துல உள்ள லௌகீக விஷயம் எல்லாமே கிட்டிடும். அதானே சார் வேணும்? ஆமா, உலகத்துல உள்ள லௌகீக விஷயம் எல்லாமே இந்த சர்வம் புவனேஸ்வரிங்கிற மூலியமா உலகத்துல உள்ள அனைத்து விஷயமும் கிடைச்சிடும். ஆனா நம்பிக்கை தான். இந்த ஒரு வார்த்தை போதும் அம்பாள் வரத்துக்கு. ஆனா இது சாந்தானந்த சுவாமிகள் இருக்கும்போது வெளியிடல. அவர் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம்னு போட்டிருந்தார். அது என்ன சொரூபம்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் சாந்தானந்த சுவாமிகள் கோயிலுக்கு போனீங்கன்னா, புவனேஸ்வரி அம்மா கோயிலுக்கு போனீங்கன்னா தாமரையில பண்ணுவாங்க. ஏன்னா லட்சுமியோட சொரூபம். ஸோ 2 ஸ்ரீனாலே லட்சுமி, நடுப்புற அம்பாள். ஸோ 2 இதை வச்சு இது பண்றது. நார்மலாவே நீங்க உங்களுக்கு கேதுவால பிரச்சனை, குருவோட ஆற்றல் வரணும் அப்படின்னா 3 7 3 3 7 3 போட்டீங்கன்னா குரு உங்களை காப்பாத்திடும். ஓ, கேதுவை நடுவில் போட்டு 2 பக்கமும் குருவை போட்டுறணும். இப்படி போட்டீங்கன்னா குரு காப்பாத்திடும். கேது நல்லதுதான் செய்வாரு. ஆமா, ஏன்னா குருவோட ஆற்றல் வந்துருது இல்ல. இப்போ கேதுனாலையும் ப்ராப்ளம், ராகுனாலையும் ப்ராப்ளம் வச்சுங்க. 3 4 7 ராகு தசையா இருந்ததுன்னா, கேது தசையா இருந்ததுன்னா 3 7 4 3. ஓ, முதல்ல 373 சொன்னீங்களே. கேதுல ப்ராப்ளம் இருந்தா மட்டும் 373. ராகுவாலையும் ப்ராப்ளம், கேதுவாலையும் ப்ராப்ளம், ஆனா கேது ஓடிட்டு இருக்கு. புரியுதா உங்களுக்கு? ஓடிட்டு இருக்கு அப்படின்னா 3 7 4 3. ஓகே ஓகே ஓகே, இப்ப புரியுதா? புரியுது. ஏன்னா இப்போ ராகுனாலையும் ப்ராப்ளம், ஆனா கேதுனாலையும் ப்ராப்ளம், ஆனா ராகு தசை ஓடிட்டு இருக்கு. அப்படின்னா 3 4 7 3 இப்படி போட்டீங்கன்னா குரு காப்பாத்தும். நிச்சயமா. எத்தனை வாட்டி போடணும் இது? அதோட ஓரை இருக்கு, அவங்களோட கணக்கு இருக்கு, அந்த வீடோட அவங்க எந்த வீடோட உட்கார்ந்து இருக்காங்க. ஏன்னா ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் சொந்த வீடு கிடையாது. அதனால எந்த ஸ்தானத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்களோ அது மூலியமா வர்றதுதான் இந்த விஷயம். ஏன்னா உறவுகள் இப்ப கேட்கிறப்ப, சார் நான் இப்ப எனக்கு கேது திசையில பிரச்சனை இல்ல, கேது புத்தியில பிரச்சனை. கேது புத்தியில பிரச்சனை கூட இதே கண்டிப்பா பண்ணலாம். ஆனா கேது அப்படின்னு வரும்போது மிதுனத்துக்கும் கண்ணிலையும் உட்கார்ந்த கேது வேற, கடகத்துக்கு சிம்மத்துல உட்கார்ந்த கேது வேற, தனுசுக்கும் மீனத்திலும் உட்கார்ந்த கேது வேற, மகரத்துக்கும் கும்பத்திலும் உட்கார்ந்த கேது வேற. ஒவ்வொரு கேதுவும் டிஃப்ரெண்ட் இருக்கு. ஸோ அந்த கேதுவோட பிளேஸ்மெண்ட்டை பார்த்து அந்த விஷயமா கொடுக்கணும். ஏன்னா எப்படி இதுன்னா, எப்படி ஒரு டாக்டர் கிட்ட போறோமோ அந்த மாதிரி ஒரு அஸ்ட்ராலஜர் அவங்களுக்கு ஒரு பாணி ஒண்ணு இருக்கு. நிச்சயமா நிச்சயமா. நான் எந்த புத்தகத்தை பார்த்தும் கத்துக்கலீங்க ஐயா. நான் எந்த புத்தகமும் கிடையாது. எங்க தாத்தா பாப்பார். எங்க தாத்தா டாக்டர், RHMP, அந்த காலத்து RHMP. நாடியை பார்த்து பிரெக்னன்சியை சொல்லுவாரு. அது மாதிரி எங்க தாத்தா அப்படி ஒரு பிரில்லியன்ட். அவர் தான் ஜாதகமும் பார்த்தார். ஆனா அவர் போகும்போது நான் ஜஸ்ட் 3வது படிச்சுட்டு இருந்தேன்.
அப்போ எனக்கு மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் எதுவுமே சொல்ல தெரியாது, இந்த மாச கணக்கு சொல்ல தெரியாது, நட்சத்திரம் சொல்ல தெரியாது. ரியலி யூ நெவர் பிலீவ் இட். பிஃபோர் 2015-16 எனக்கு நான் எப்படி இருந்தேன்னு எனக்கே தெரில. இல்ல படத்துல நடிச்சிட்டு இருந்தீங்களா நிறைய ஆமாம், 2014 முன்னாடி கிட்டத்தட்ட பலே பாண்டியா, தெய்வ திருமகள் கோ, அப்பெல்லாம் நீங்க நம்ப மாட்டீங்க. நான் ஜோதிடத்தை நம்ப மாட்டேன். ஜோதிடத்தை ஐ நெவர் பிலீவ் இட். பிகாஸ் எல்லாம் சொல்றதெல்லாம் ஒரு மாதிரி தப்பு தப்பா நம்மளுக்கு இருந்தோன்னே இது என்னடா இது அப்படிங்கிற அளவு தான் ஆயிடுச்சு. 2018 அப்புறம் திருப்பி போட்டுருச்சு. ஐ நெவர் பிலீவ் இட். எனக்கு எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியல. ஆனா எங்க அம்மாவோட பரிபூர்ண ஆசீர்வாதம் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி நாள்ல கேது. அப்ப எங்க அம்மா எப்படி இருந்திருப்பாங்கன்னு சொல்லவே வேண்டாம். நிச்சயமா 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 நிச்சயமா. நீங்க போகரை பார்த்தீங்கல்ல, அந்த அனுபவத்தை உறவு சொல்லுங்க. போகரை நான் அந்த ஒரு தருணத்துக்கு அப்புறம் அவரோட கடாட்சி எனக்கு திருப்பி கிடைக்கலைங்க. 2 நிமிஷம் அந்த பார்த்தேன். அதுக்கப்புறம் கனவுல வந்தார். அவர் தான் போகரா? அவர் தான் போகர். ஓகே ஓகே ஓகே. நீங்க யாரும் தேடிட்டு இருந்தது போகர் தான். அந்த கனவுல அந்த அப்ப போகர்னு எனக்கு சத்தம் வந்துருச்சு. ஓ ஓகே. அவர் தான் எனக்கு போகர்னு வந்தது. அதுக்கப்புறம் எல்லா ஸ்லோகமும் நான் சித்தர் ஸ்லோகம்லாம் எழுத ஆரம்பிச்சேன். அவர் புவனேஸ்வரியோட உபாசகம் பண்றான்னு எனக்கு தெரியாது. நான் புவனேஸ்வரி உபாசகம் பண்ணி 6 மாசம் 7 மாசத்துக்கு அப்புறம் தான் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜஸ்ல பாக்குறேன், மரகதலிங்கம் புவனேஸ்வரி இன்னும் சுவாமி பண்ண புவனேஸ்வரி இது இன்னும் இருக்குன்னு சொல்றேன். அப்புறம் தான் நான் நேர்ல போய் பார்த்தேன். அப்ப அதுக்கு இதுக்கும் தொடர்பு இருக்கு. எங்க தாத்தாவோட டேட்டு தெரியாது, இவர் வேண்டுவார்னு தெரியாது. இது எல்லாமே ஒரு தொடர்பு இருந்துதான். நிச்சயமா. சினிமாவில் நடிச்சிட்டு இருந்தீங்கல்ல, அப்போ அந்த சினிமாவில் நடிச்சப்ப எனக்கு நம்பிக்கையே இல்லை, ஜாதகம் ஜோதிடம் எல்லாம் நம்பிக்கையே இல்லைன்னு சொன்னீங்கல்ல. ஏன் சினிமா இப்போ நடிக்கிறது இல்லை? சினிமா லைஃப் விட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்மீகம் வந்துட்டீங்களா? இல்லை, அப்படி கிடையாது. நான் ஒரு